அனைவருக்கும் வணக்கம். நாம் திருக்குறள் பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் இன்று அறத்துப்பாலின் 5வது அதிகாரமான இல்வாழ்க்கையின் ஆன்மீக விளக்கத்தை பார்க்கலாம். அதில் 43வது திருக்குறள், தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானென்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. இந்த திருக்குறளுக்கு நம்ம ஆன்மீக பொருள் பார்க்கலாம். தென்புலத்தார் தெய்வம், புலம்னா என்னென்னா பிளேஸ், இடம். தென்புலம் அப்படின்னா தெற்கு சைடு, சவுத் சைடு. அதற்குரிய தெய்வம் யார் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி. அப்போ சவுத் சைடுக்குள்ளே தட்சிணா சவுத்து, மூர்த்தி அப்படின்னா தலைவன். அப்போ சவுத் சைடுக்குள்ள தலைவன் யார் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி. அவர் யார்? குரு. குரு என்பவர் யார் அப்படின்னா அறியாமை என்னும் இருளை நீக்கி, அதாவது கு அப்படின்னா அறியாமை என்னும் இருளை நீக்கி, ரூ நம்மளுக்கு ஞான தெளிவு என்னும் ஒளியை ஏற்றக்கூடியவர் குரு. இந்த உலகம் ஒரு மாயா. இந்த மாயையிலிருந்து விடுபட்டு நாம் யார் அப்படிங்கிறதை நம்மளுக்கு உணர்த்தக்கூடியவர். உண்மையில் இங்கே இருப்பது என்ன, நாம் யார், நமக்குள் இருப்பது என்ன, உண்மையான அந்த நான் யார் அப்படிங்கிற அந்த தெளிவை எல்லாம் கொடுக்கக்கூடியவர் குரு. அந்த ஞான தெளிவை, புரிதலை கொடுக்கக்கூடியவர் குரு. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க? தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. விருந்தொக்கல்னால் என்ன அப்படின்னா, நம்ம விருந்தினர்களை பலவிதமான பதார்த்தங்கள் செய்து அவர்களை நல்ல முறையில் வரவேற்று அவர்களுக்கு விருந்து படைத்து அவர்களை உபசரித்து நல்ல முறையில் கவனிப்பது. இப்போ அதே முறையில் இப்போ இங்கே யார் நம்மளுக்கு விருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, தென்புலத்தார் தெய்வமான தட்சிணாமூர்த்தி என்னும் குரு நம்மளுக்கு ஞான விருந்தை கொடுக்கின்றார். அது என்ன கொடுக்கிறார்? அந்த விருந்து என்ன அப்படின்னா, தான் என்று ஆங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. தான் என்று ஆங்கு, ஆங்குன்னு என்ன, அங்கு இருக்கக்கூடிய, இங்கு எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடிய அனைத்தும் தானே அதுவாகவே இருக்கிறது. அது என்ன? ஐம்புலத்தாறு. ஐம்புலத்தாறுனா ஐம்புலன்கள் நம்மளுக்கு தெரியும். கண், காது, மூக்கு, செவி, வாய்த்தோல் இன்னும் சொல்லக்கூடிய இந்த ஐம்புலன்கள், 5 சென்சஸ். இதை தாண்டிய 6வது சென்ஸ் என்ன அப்படின்னா விழிப்புணர்வு என்னும் கான்ஷியஸ்னஸ். உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த உள்வுணர்வு, மனசாட்சி, கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கான்ஷியஸ்னஸ், பேருணர்வு, பேரறிவு. அந்த 6வது உணர்வான பேரறிவான அந்த உணர்வுகள் இருக்கு இல்லையா, அந்த கான்ஷியஸ்னஸ், விழிப்புணர்வு, அதுவே தான் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு, அந்த கான்ஷியஸ் ஸ்டேட் தான் அங்கே இருக்கக்கூடிய அனைத்தும். ஓம்பல் தலை. அப்போ என்ன சொல்லணும்? அதை போற்ற வேண்டும். எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பது ஆன்மாவே தான், அந்த கான்ஷியஸ்னஸ் தான், அந்த விழிப்புணர்வே தான், பிரம்ம நிலை தான் அப்படிங்கிறத நாம் என்ன பண்ணணும்? தெரிந்து தெளிந்து அந்த நிலையில் நாம் இருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய அனைத்தும் பிரம்மமே, விழிப்புணர்வே, இந்த கான்ஷியஸ் ஸ்டேட் தான் அப்படிங்கிறத அறிந்து, ஓம்பல் அப்படின்னா போற்றுதல், தலை சிறந்ததுன்னு அர்த்தம். இந்த இடத்துல தலைனா இந்த இடத்துல சிறப்பு, சிறந்தது. எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடியது ஆன்மாவே தான். அனைவருக்குள்ளும் இருக்கக்கூடியதும் அந்த ஆன்மா தான். எல்லாம் என்ன எதுவாக இருக்கிறது? விழிப்புணர்வாகத்தான் இருக்கிறது. இதை தான் குரு நம்மளுக்கு சொல்லி நம்மளை தெளிய வைக்கிறாரு. அப்போ தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்த கான்ஷியஸ் ஸ்டேட்டை தான் நாம் என்று உணர்ந்து அந்த நிலையில் நாம் இருக்க வேண்டும் என்ற ஞான விருந்தை நமக்கு கொடுக்கிறார் தென்புலத்திற்கு தெய்வமான குரு தட்சிணாமூர்த்தி. அனைவருக்கும் நன்றி.